வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒரு எல்இடி டியூப் லைட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சாதாரண ஃப்ளோரசன் லைட் இதில் இருக்குது. இதில் வந்து ஸ்டார்டர் இருக்கும், உங்களுக்கு சாக் இருக்கும். இந்த லைட் சாதாரணமாக எல்லா வீடுகளிலையும் இருக்கிற லைட். இப்போ வந்து காலங்கள் மாறும்போது இப்போ எல்இடி பல்ப் வந்து பாவனையில் வந்துச்சு. ஆகையால் இப்போ நாங்கள் எல்இடி பல்பு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டர் எடுத்து இந்த லைட் வந்து எரியுது. இப்போ இந்த லைட் வந்து நல்ல கண்டிஷனில் இப்போ இருக்குது. இப்படியே நல்ல கண்டிஷனில் இருக்கிற லைட்டுக்கு நாங்கள் வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு கேட்டால், லைட்டை வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பல்பை வந்து கலட்டிடுவோம். பழைய லைட்டுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி இந்த பல்பை கலட்டிட்டு இப்போ நாங்கள் ஒரு எல்இடி பல்பை இதில் போட போகிறோம். இப்போ இந்த எல்இடி பல்பை நீங்கள் மாற்றும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த இடமெல்லாம் லைட்டாக இருக்கும், இங்கே ஒரு லைன் வந்து ஃபுல்லாக இந்த பல்பில் இப்படி டார்க்காக இருக்கும். இப்படி டார்க்காக இருக்கிற பக்கம் தான் இந்த பல்பு வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, அதாவது உள்ளுக்குள்ளே ஒட்டியிருப்பாங்க. இந்த டியூப்புக்குள்ளே அந்த சைடில் தான் இந்த பல்பை ஒட்டியிருப்பாங்க. இது எப்போவுமே பிரேம் இருக்கிற சைட்டுக்கு இந்த டார்க்காக இருக்கிற பகுதி வர வேணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே இப்போ இந்த பல்பை வந்து எப்போவும் போலவே நீங்கள் இதை இதில் மாட்டிடலாம். மாட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டார்க்காக இருக்கிற பக்கம் இந்த சைடில் இருக்குது. இப்போ இதை இந்த பக்கத்துக்கு டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணால் மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். சாதாரணமாக வேலை செய்கிற ஆக்களுக்கு ஈஸியாக தெரியும் எவ்வளோ டேர்ன் பண்ணணும், என்னென்னு டேர்ன் தான் வரும். ஹாஃபாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் நேராக இதில் விட்டுடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டர்லாம் இங்கே போட்ட மாதிரியே இருக்குது, உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே இருக்குது ஸ்டார்டர், இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த லைட்டை ஆன் பண்ணுறேன். இப்படி தான் தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ சோக் எல்லாம் இதுக்கு நல்லா இருக்குது. எல்இடி பல்பை போட்டோன்னே இப்போ ஒருக்கா எரிஞ்ச மாதிரி இருந்து பிறகு பிளிங்க் பண்ணிக்கொண்டே இருக்குது. ஈஸியாக ஒரு வேலை. ஸ்டார்டரை கலட்டி இப்படி வச்சுட்டோம். இப்போ எகெயின் ஆன் பண்ணுவோம். இப்போ சரியாக இருக்குது. இதுபோல் எல்லா இடமும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதுபோல் எல்லா இடமும் இது மாதிரி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே இருக்கிற சோக் வந்து கெட்டு போயிருக்கும். இப்போ சோக் ஒன்றும் கெட்டு போகாமல் சாதாரணமாக இருக்கிற லைட்டை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம்டா இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டார்டரை கலட்டிட்டு எல்இடி பல்பை மாட்டிட்டு போயிருந்தால் ஓகே, டன். ஆனால் சில இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சோக் வந்து கெட்டு போயிருக்கும். அந்த சோக் கெட்டு போயிருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு லைட் வந்து எரியாது. இப்படி போட்டாலே ட்ரிப்பிளும் அல்லது பிளிங்க் பண்ணும், இப்படியெல்லாம் செய்யும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பல்பை கலட்டி எடுத்துருவோம். இப்படி பல்பை கலட்டி எடுத்துட்டு ஒரு டெஸ்டரோ ஏதோ வச்சு இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. சிலதுக்கு வந்து 2 சைட்லேயும் 2 ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. சிலதுக்கு நடுவில் ஒரு நட்டோ அல்லது ஸ்க்ரூவோ வச்சுருப்பாங்க. அதை வந்து கலட்டிக்கலுங்க. இந்த கவரை கலட்டிட்டு, சரி, இதுதான் அதனுடைய சாக்கண்டு நான் சொன்னது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய பிரதானமாக இதுக்கு பவர் வர ஒயர். இதுக்கு 3 ஒயர் போட்டுக்கிறாங்க. இது வந்து நியூட்ரல் லைன், இது வந்து தனியாக இருக்குது இந்த நியூட்ரல். அதே நேரம் இதில் பவர் எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சோக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோக் இன்னில் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதிலேருந்து சோக் அவுட் இங்கேருந்து வழியாகி இந்த லைட்டுக்கு வந்து தான் இந்த லைட் நார்மலாகவே எரியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த சோக் இன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த இன்னை கலட்டிடலாம். அந்த இன்னை இப்படி கலட்டி வழியில் விட்டுட்டு, அதே நேரம் இந்த சோக் அவுட் இருக்குது இல்லை, முன்னமே இருக்கிற லைன், அதையும் நாங்கள் ஸ்க்ரூவால் கலட்டி எடுத்துடுவோம். கலட்டி எடுத்துட்டு இப்போ இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கனெக்டரையே பாவிக்க போகிறோம். எப்படி வயர் கனெக்டர் இருக்குது, இந்த வயர் கனெக்டரை நாங்கள் இதுக்கு பாவிக்கலாம். இல்லாது போனால் இதை வந்து நல்லா வயர் எல்லாத்தையும் நாங்கள் முறுக்கி இதுக்கு ஒரு டேப் அடித்து விட்டாலே இது போதுமானதாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் தாங்காது. ஏனென்றால் அந்த டேப் வந்து சூடு பண்ணி உருகிடுன்னு சொன்னால் ஈஸியாக இது வெளியில் கலண்டு சில நேரங்களில் இந்த பொடியில் அதை டச் பண்ணி
ட்ரிப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், இதே மாதிரி ஒரு கனெக்டர் பாவிச்சுக்கலாம். ஆல்ரெடி எங்களுக்கு நியூட்ரலுக்கு வந்து ஒரு கனெக்டர் தான் பாவிச்சிருக்கிறோம். ஏன்னுட்டா நியூட்ரல் ஒயர் வந்து தனியாக வரும் ஒரு சைட்டுக்கு. பவர் ஒயரை வந்து தான் நாங்கள் இந்த ஸ்டோக்கில் கலட்டினால அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது பார்த்திங்கன்னா இந்த ஒயரில் இப்படி ஒரு கம்பி தான் இருக்கும். இப்படி ஒரு கம்பியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த கனெக்டரை மாட்டும்போது சரியான இடத்துல அது வந்து மாட்டாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வந்து இப்படி வளைச்சி விட்டுக்க போகிறோம். சரி, இப்படி மடித்து இப்படி டபுளாக நாங்கள் விட்டுவோம். இப்படி டபுளாக விட்டால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதே நேரம் இந்த வயரும் நிறைய எங்களுக்கு தேவையில்லை, இவ்வளவே எங்களுக்கு போதுமானது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயரை ஒரு பக்கமும், இது வந்து லைட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒயர். அதே நேரம் இதுண்ட மற்ற சைடில் வெளியிலேருந்து வர இன்கம் அதையும் வந்து இதில் சேர்த்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். வேறு ஒரு பெரிய வேலையுமே இல்லை. இப்போ ஓகே, இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுட்டுது. உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ இதில் பவர் ஒயர் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து பிரதானமாக வெளியிலேருந்து சுவிட்சிலேருந்து வர ஒயர், ஒரு கரண்ட் ஒயர் வந்து, அதாவது பவர் ஒயரை வந்து நாங்கள் இந்த ஷோக்கில் ஏதோ ஒரு பக்கத்துக்கு கொடுக்க முடியும். ஆகையால் நாங்கள் இதில் கலட்டும் போது இப்போ இது எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த ஒயர்கள் ஒன்றும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்துட்டால் நார்மலாக நாங்கள் இந்த சைடில் இருந்து வர ஒரு லைனுக்கு ஒரு ஒயரும், அதே மாதிரி மற்ற சைட்லேருந்து வர்றதுக்கு இன்னொரு ஒயரையுமே நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டை எரிய விடலாம். ஆனால் நாங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு லைட்டை தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த சின்ன மாற்றங்கள் வரும். இந்த சோக்கில் இருக்கிற ரெண்டு ஒயரையும் நாங்கள் கலட்டிட்டோம். பவர் இன் பவர் அவுட் ரெண்டையுமே கலட்டிட்டு இப்படி ஒரு கனெக்டர் போட்டோம். அதே மாதிரி நியூட்ரல் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ எங்களுக்கு ரெடி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்இடி பல்பை இதில் மாட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம், பல்பை மாட்டிட்டேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சரி, இப்போ நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பர்ஃபெக்டாக எங்களுக்கு முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் இதை வந்து ஈஸியாக செய்யக்கூடிய இது வந்து பவர் ஒயர். அதே நேரம் இது வந்து நியூட்ரல் ஒயராக இதில் இருக்குது. எர்த் ஒயர் இருக்கும். எர்த் ஒயரை வந்து இந்த பாடியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மெட்டலில் எங்கே வேணாலும் நீங்கள் எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இந்த லைட்டை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணினோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக அல்லது அக்கௌண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துட்டால் கொமெண்டில் கேளுங்க. அதுக்கான பதில் காணொளி வடிவில் உங்களுக்கு தரப்படும். நன்றி, வணக்கம்.